ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கீரை ரெசிபி தாங்க போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சது கடவுள் பருப்பு வரமிளகா போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன். அதில் உள்ள காம்பெல்லாம் நான் மாஞ்சி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் இப்போ தான் போட்டிருக்கேன். இப்போ எடுக்க போகிறேன். நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முடியாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் இருந்தாலும் நைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்காங்க. கீரைக்கெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது அது அது அதோட மருத்துவ குணங்கள் அப்படி கிடைக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்சால் சின்ன வெங்காயமே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிறது நல்லது. நல்ல வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் இதுக்கு கிடையவே கிடையாது. நம்ம கொஞ்சம் வதங்கினாலே போதும். ஏன்னா கீரைக்கு தானே நம்ம செய்கிறோம். அதனால் பொன்னிறம்லாம் தேவை கிடையாது. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கீரையை சேர்த்துக்கப்புறம் கீரையை இப்போ தண்ணியில் இருக்குது. தண்ணியிலேருந்து நம்ம எடுத்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து நம்ம இதில் போட்டுக்க போகிறோம். கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், கட் பண்ணாமையும் சேர்த்துக்கலாம். ஒன்றும் இது ரொம்ப எல்லாம் இதாக இருக்காது. நல்லா சாஃப்டாக வந்துடும் இந்த கீரை. காம்பு இல்லாமல் நான் ஆஞ்சு எடுத்துருக்கிறதுனால நான் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டேன். இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை அவ்வளோ உடம்புக்கு நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கண் ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாமே இதை வந்து வாரத்தில் 2 முறை நம்ம வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நானே சொல்லுவேன், ஆனால் கீரைங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. எப்போயாவது கிடைக்கும்போது வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அன்றைக்கி சமைச்சு கொடுத்துருவேன். சரி இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, சரி இன்றைக்கியாவது வாங்கிடுவோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன். எங்களுக்கு கீரை அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவும் மாட்டேங்குது, வாங்கவும் முடியலை. எங்கள் வீட்டில் போய் வாங்கிட்டு வந்து தரமாட்டாங்க யாரும். சந்தையில் போய் நம்ம கீரை வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிட்றது அது வேஸ்ட்டு. அப்பப்போ வாங்கி அப்பப்போ செய்யணும். அதுக்கு எனக்கு வாங்கி தரதுக்கு ஆள் இல்லாதனால எப்போயாவது வர்றப்போ எந்த கீரை வந்தாலும் வாங்கிடுவேணும். அவ்வளோதாங்க. இதை போட்ட உடனே உப்பு போட்டுறாது. ஏன்னா அது போடும்போது குவான்டிட்டி கூட இருக்கும். அப்போ அது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக போயிடும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு நம்ம சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். பவுடர் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 10லேருந்து 15 நிமிஷம் வச்சாலே போதும். கீரையெல்லாம் சட்டு வெந்துடும். அதே மாதிரி கீரையை வந்து நம்ம மூடி வச்சு தான் வேக வைக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. ஓப்பனில் வச்சே வேக வைக்கணும். அப்போ தான் அதோட கலர்லாம் மாறாமல் நம்மளுக்கு க்ரீன் கலர்லேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் ரொம்ப கீரையெல்லாம் மூடி சமைக்கிறதில்ல. தேங்காய் சில்லாக இருந்ததுனால மிக்சியில் போட்டுட்டு அதை துருவின மாதிரி பல்ஸ்மல்லில் போட்டுட்டு இதில் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு கூட இது நல்லாயிருக்கும். இது ஒரு டேஸ்ட்டாக. காரத்துக்கு வரமிளகா, அது வெங்காயம் மட்டும்தான். நான் பருப்பு கூட்டு வச்சோம்னா நிறைய வரும். எங்கள் பிள்ளைய 2 இன்றைக்கி பருப்பு எழுதுறதுக்காக வெளியில் போயிடுச்சுக்க. பிள்ளைங்களும் சாப்பிடாதுங்களா, நாங்கள் 2 பேர் தான். சரி இவ்வளவு வந்துருமேங்கிறதுனால தான் பருப்பு போட்டு வைக்காமல் இந்த மெத்தடில் நான் வச்சுருக்கேன். அதனால் இந்த மெத்தடு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு இதே இதில் செஞ்சு பாருங்கள். நம்ம ஒரு கட்டு கீரை வாங்கினோம்னா நம்மளுக்கு இவ்வளோ தான், ஒரு சின்ன கிண்ணத்தில் தான் வரும். தேங்க்யூ.